கைஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்களா, எப்படி நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், செம்ம த்ரில்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த படத்தோட பேர் தி விஸ்பர். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வீடு கூட்டிகிட்டு இருக்கா. அந்த டைமில் கீழே ஒரு லேடி செத்து போய் ரத்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. இவ அதெல்லாம் கண்டுக்காமல் வீடு கூட்டிகிட்டே இருக்கா. அப்போ கீழே ஒரு வாட்ச் கிடக்குது. அதை எடுத்து அந்த வாட்சை திருப்பி பார்த்தா ஒரு கேமரா இருக்குது. இந்த சைடு ஹீரோயினோட அப்பா ரத்த கரையை கழுவிட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்கே போயிட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை, போக போக ஓவராக போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பா அதெல்லாம் கண்டுக்காமல் லேடிஸ் மாதிரி ஒரு கோல்டு கலர் கம்மல் எடுத்து காதில் மாட்டி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் கேட்குறா, அதெல்லாம் சரி, நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அப்பா எதுவுமே பதில் சொல்லாமல் சரி ஹீரோயின் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்த ரூமோட கதவை திறக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த கதவு லாக் ஆகிருக்கு, அவனால் வெளியே போக முடியல. சரி வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவோட ஓட்டையில் பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த இறந்து போன லேடியோட ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்காரு. அவரையும் இவங்க அப்பா அப்படியே பின்னாடி வந்து போட்டு தள்ளிடுறாரு. இவங்க அப்பா இந்த மாதிரி பண்ணுறது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கல. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயின் காரில் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போர்டு வச்சுருக்காங்க. இவன் அதை பார்த்துட்டு ஒரு பெரிய கேட் இருக்க வீட்டுக்கு இவன் வந்துடுறான். வந்துட்டு இவன் தம்பியை இறங்க சொன்னால் இவன் தம்பினால் பேச முடியாது போல். அதனால அவன் சைகையிலேயே என்ன சொல்கிறான்னா, நான் இறங்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நமக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, வேணான்னா நம்ம எங்கே போகிறது, நான் ஜெயிலுக்கு போயிருந்தப்போ நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்தில, அந்த மாதிரி திரும்ப அங்கே போய்க்கலாமா, இங்கே பாரு அந்த மேட்ரு யாருக்குமே தெரியாது, அதனால் நீ கீழே இறங்கு, நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் காருக்குள்ளேயே படுத்துக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கிட்டு இன்னொரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்கு. அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது. அந்த காரை இவ கேஷுவலாக பார்க்குறான். அந்த கார் இவளை கடந்து போயிடுது. கொஞ்ச நேரத்தில் அந்த காரு திரும்ப இவளை நோக்கி வருது. இவ பார்த்துட்டு இல்லை ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறா. பட் ஃபோன் போகலை. அதுக்கப்புறம் இவ காட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டே ஓடுறா. பின்னாடி இருந்து ஒருத்தன் இவளை பயங்கரமாக துரத்திட்டு வர்றான். இவன் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவன் போன மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைமில் டக்குன்னு இந்த சைடு அவன் அப்படியே வந்து பார்க்குறான். இவன் மறுபடியும் எந்திரிக்கலான்னு ட்ரை பண்ணுறப்ப இன்னொருத்தனு வந்து இவளுக்கு பின்னாடி அவளை பிடிச்சாரா. அதுக்கப்புறம் இவனுங்க அந்த பொண்ணை காருக்குள்ளே ஏற்றிட்டு அப்படியே போயிட்டுருக்கானுங்க. போகிற வழியில் ஹீரோயினோட அந்த வீடு இருக்குல்ல, அது திறந்து இருக்கிறத இவன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஹீரோயினும் அவங்க தம்பியும் வீட்டில் இருக்காங்களா. அவன் தம்பி வந்து என்ன சொல்கிறான்னா, ஹீட்ரு சரியாக வேலை செய்ய மாட்டேது, லைட்டு விட்டு விட்டு எரியுது, ஃபேன் ஓட மாட்டேது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகேப்பா இன்றைக்கி ஒரு நாள் பொறுத்துக்க, நாளைக்கு எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம், சரி ஓகே நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அந்த இடத்துலையே படுக்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ அந்த ரூமில் தூங்கிக்கோ, நான் இந்த ரூமில் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அதெல்லாம் கண்டுக்காமல் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அங்கேயே படுக்கிறான். கடைசியில் 2 பேருமே ஒரே ரூமில் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு 2 பேருமே தூங்கிட்டு இருக்கப்ப ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. அந்த சவுண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்க காரில் இருந்து வருது. இவ கார் கீ எடுத்துகிட்டு இங்கிருந்தே காரை லாக் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் இங்கிருந்து சென்சார் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கார் பக்கத்துலேயே போயிடலான்னு சொல்லிட்டு இவ வீட்டு விட்டு வெளியே வர்றான். அந்த டைமில் தம்பிக்காரனும் கீழே வர்றான். இவன் கீழே வந்ததுக்கப்புறம் லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. ஹீரோயினுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்னடா கார்லேருந்து சவுண்டு வருது, யாரோ திருட ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட போயிட்டு அந்த கார் லாக் பண்ணுறா. லாக் பண்ணிவிட்டு இது ஏதோ சென்சார் ப்ராப்ளமாக இருக்கும் போல், அதனால சவுண்டு வந்திருக்குன்னு இவ திரும்பி வர்றப்ப மறுபடியும் கார்லேருந்து சவுண்டு வருது. அப்போ காருக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அங்கே யாருமே இல்லை. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்ருக்கா. அப்போ இவன் தம்பி இருக்கான் தெரியுமா, தம்பி காதில் ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கான். அந்த ஹெட்ஃபோனையும் தாண்டி ஏதோ பயங்கரமான சவுண்டு அவனுக்கு கேட்டுட்ருக்கு. ஒரு ரூமுக்குள்ளே கேட்குது. இவன் வெளியே நின்றுட்டு என்னடா சவுண்டு அப்படின்னு நோட் பண்ணுறப்ப உள்ள யாரோ முணுமுணுத்துக்கிட்டே ஒரு புக்கை கீரல் போட்டால் எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்டு பயங்கரமாக இவனுக்கு கேட்டுட்ருக்கு. இந்த சைடு ஹீரோயின் பாத்ரூமுக்கு வெளியே நடந்து போயிட்டு இருக்கப்ப அவளுக்கு பாத்ரூம்லேருந்து தண்ணி விழுகிற சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு இவ உள்ளே போய் பார்க்குறா. அங்கே வாஷ் பேஷனில் தண்ணி வெளியே போகாமல் அப்படியே தேங்கி நின்றுட்டுருக்கு. இந்த சவுண்டு தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு எடுத்து பார்க்குறப்ப அந்த வாஷ் பேஷனோட மூடியோடு சேர்த்து ஒரு கோல்டு கலர் கம்மல் கிடைக்குது. அது வேற எந்த கம்மல் இல்லை, அவங்க அப்பா வச்சுருந்தார்ல அதுதான். இவளுக்கு ஒரே ஷாக்கு, இது நம்ம அப்பா கிட்ட தானே இருந்துச்சு, இங்கே புறா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் அவள் தம்பி கிட்ட போயிட்டு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, அப்படியே ஏதாவது நடந்திருந்தாலும் அதெல்லாம் மறந்துடு, அது மட்டும் இல்லாமல் என்னோட திங்ஸை எல்லாம் உன்னை தொட வேணான்னு சொல்லியிருக்கேன்ல, இனிமேல் என்னோட திங்ஸை தொடர வேலை வச்சுக்காத அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் ஒரு டேபிளுக்கு கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. இவன் என்னடான்னு சொல்லி போய் பார்க்குறப்ப அங்கே ஒரு பூனை எதையோ வச்சு விளாண்டுட்டு இருக்குது. இவன் அந்த பூனையை லைட் அடித்து வெளியே வர வச்சு வீட்டுக்கு வெளியே அனுப்பிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் அந்த பூனை டேபிள் கீழே எதை வச்சு விளையாண்டுருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு பொண்ணோட கை விரல் இருக்குது.
ஹீரோயின் வீட்டை சுற்றி யாராவது வந்துட்டு போன மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறா. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாவது கொலை இல்லை அமானுஷ்யமான விஷயம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் செக் பண்ணி பார்க்குறா. அதில் என்ன வருது அப்படின்னா, நிறையா பொண்ணுங்க வந்து மிஸ் ஆகியிருக்காங்க. நிறையா பொண்ணுங்களோட பாடி இந்த இடத்துல தான் கிடச்சிருக்கு. நிறையா பொண்ணுங்களை இந்த இடத்துக்கு கூட்டு வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இவளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவள் தம்பியும் காட்டுக்குள்ளே விறகு வெட்டலான்னு போகிறப்ப காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு கார் போகுது. அந்த கார் வேறு எந்த காரும் கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு பொண்ணை வந்து ஒரு காரில் கூட்டு போனானுங்களா அந்த கொலைகாரனுங்க, அந்த காரு தான். இவ அதை பார்த்துட்டு காட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டில் நெருப்பெல்லாம் கொளுத்தி போட்டு அலாட்டாக இருக்க மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவன் தம்பி என்ன கேட்குறான்னா, நீ எதுக்கு இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயின் வெளியே ஏதோ அடிக்கடி எனக்கு சவுண்டு கேட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் தம்பிக்கார ஏதோ சொல்கிறான். அவன் சொல்கிறது என்னென்னு ஹீரோயினுக்கு புரியல. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீ சைகையில் சொல்கிறது எனக்கு இப்போல்லாம் புரிய மாட்டேது, நீ பேச ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து பார்க்குறப்ப அவன் தம்பியை காணோம். அதுக்கப்புறம் தம்பி ரூமுக்கு போய் பார்த்தா அவன் ரூமில் தான் தூங்கிட்டு இருக்கான். கீழே வந்து பூனை இருக்குது தெரியுமா, அந்த பூனையோட கழுத்தில் ஒரு கேமராவை ஹீரோயின் மாட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து கையை கழுவிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அவர்கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, அப்பா நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுதா அப்படின்ற கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா. அவர் கண்டுக்காமல் அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இவளும் பின்னாடியே போகிறா. பின்னாடி போய் பார்த்தா அந்த ரூமில் நிறைய புக்ஸ் இருக்குது. பெட்டில் நிறைய சங்கிலி இருக்குது. அந்த சங்கிலியை அவங்க அப்பா ஹீரோயின் கையில் கொடுத்து, இங்கே வா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு. இவ டக்குன்னு பயத்தில் எந்திரிச்சிட்றா. எஸ், இது இவளுக்கு வந்த கனவு. ஆனால் இவ பெட்டில் இருந்து கீழே விழுந்திருக்கா. இவன் எந்திரிச்சிட்டு நம்ம எப்படா கீழே விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே தண்ணி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிச்சிட்டு மேலே போகலான்னு போகிறப்ப இவ பூனையோட கழுத்தில் கேமரா மாட்டினால அந்த கேமரா கழுந்து கீழே விழுந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் இந்த கேமராவில் என்ன ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அந்த பூனை எங்கே போகுதுன்னா, அந்த காட்டுக்கு நடுவில் பெரிய வீடு இருக்குல்ல, அங்கே தான் போகுது. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிற்கிது. அங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு அழுதுட்டுருக்கா. அது மட்டும் இல்லாமல் 3 பேர் ஒரு பொண்ணை கன்னை வச்சு சுட்டு கொல்றானுங்க. அந்த கொலகாரங்களில் ஒருத்தன் இந்த பூனையை கூப்பிட்டு கழுத்தில் கேமரா இருக்கிறத நோட் பண்ணுறான். அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு அவனுங்க வர்றானுங்க. வந்து எல்லா ரூம்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு அவள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அவளோட பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அவளோட காலை தடவ ஆரம்பிக்கிறான். இவள் உள்ள பயத்தில் இருக்கா. அந்த டைமில் ஹீரோயினோட தம்பி அந்த சைடு ஓடுறத பார்த்துட்டு இவளை விட்டுட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே வந்து அவளோட தம்பியோட பேரை சொல்லி கூப்பிட்றா. பட் அவன் தம்பி ஆளை காணோம், இவனுங்களே ஆளை காணோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து தேடி பார்க்குறா. வீட்டுக்குள்ளே இவ தம்பியை காணோம். அதுக்கப்புறம் மாடிப்படியில் யாரோ ஏறி போகிற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டோட கதவை திறக்கிறப்ப வீட்டுக்கு வெளியே யாரோ கைத்தை போட்டு கட்டி வச்சிருக்கானுங்க. கதவை திறக்க முடியல. அதுக்கப்புறம் போலீஸுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே கொலைகாரனுங்க வந்துட்டானுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நாங்கள் சாக போகிறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப பின்னாடி தூரத்தில் அதை நின்று ஒருத்தன் நோட் பண்ணுறான். இவ இப்படி பேசிகிட்டு இருக்கப்பவே ஃபோனு கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் பின்னாடி மாடிப்படியில் யாரோ ஏறி போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயத்தில் போயிட்டு டேபிள் கடியில் ஒளிஞ்சிக்கிறா. அந்த கொலைகாரனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே இறங்கி வந்து டேபிள் கடியில் பார்க்குறான். ஹீரோயின் அவள் பார்க்குறப்ப வேற இடத்துக்கு மாறிடுறா. ஒரு வழியாக அந்த கொலைகாரன் ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க டைமில் ஹீரோயின் ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கத்தியை தன்னோட ட்ரெஸ்குள்ளே இருந்து எடுத்து அந்த கொலைகாரனோட காலில் மாறி மாறி கீறல் போட ஆரம்பிச்சிட்றா. அவனும் வழியில் இவளை விட்டுறான். இந்த சைடு தம்பிக்காரன் காட்டுக்குள்ளே வேகமாக தப்பிச்சு ஓடிட்டுருக்கான். ஆனால் அவனை பிடிச்சி அவனோட நெத்திலேயே சுட்டு அவனை கொண்டாடுறானுங்க. அப்படியே கட் பண்ணால் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. என்னென்னா, ஹீரோயின் அவங்க அப்பா யாரெல்லாம் கொலை பண்ணுறாரோ அதை க்ளீன் பண்ணுறதா ஹீரோயின் வேலையாகவே வச்சுருக்கா. அப்படி தான் ஒரு நாள் ஒரு வீட்டில் ஹீரோயின் அவங்க அப்பா அவன் தம்பி 3 பேர் இருக்காங்க. அவன் தம்பியோட ஹெட்ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் லைட்லாம் விட்டு விட்டு எரியுது. ஹீரோயின் மாடிக்கு போயிட்டு ஒரு ரூமில் பார்த்தா ஒரு தொட்டில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட வயிற்றுல முகத்துல அடிபட்டு ரத்தமாக வலிஞ்சிட்ருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. கீழே இருக்க தம்பிக்காரனுக்கு யாரோ முணுமுணுத்துக்கிட்டு புக்கை கீற சவுண்டு கேட்குது. அது வேற யாரும் கிடையாது, இவங்க அப்பா தான். ஹீரோயின் அந்த குழந்தைய பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கப்ப வெளியே இருந்து சன்லைட் அந்த குழந்தை மேலே படுது. பட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை புகை வந்து அந்த குழந்தை இறந்து போயிடுது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. எப்படா குழந்தை மேலே சன்லைட் பட்டதுக்கப்புறம் புகை வருது, அது குழந்தை தானா இல்லை வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு தம்பியோட முகத்தில் கவரை போட்டு அவன் மூச்சு விடுறக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவங்க அப்பா புக்கை வச்சு ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவனை காப்பாற்றிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு உண்மையை
உண்மையை சொல்லுங்கள், இது உங்களோட வேலை தானே, நீங்கள் தானே தம்பியை கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க டைமில் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பலகையை வச்சு சன்லைட் தாம் மேலே படாத மாதிரி கவர் பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் அந்த பலகையை நகர்த்தி வச்சிடறா. சன்லைட் அவங்க அப்பா மேலே பட்டதும் அவங்க அப்பா சன்லைட்டை பார்த்து பயந்து அப்படியே நகர்ந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, நீ இதுக்குள்ளே வராத, தம்பிக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, அதை வந்து வெளியெடுக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்புறம் தாத்தாக்கு தம்பிக்கு இந்த பவர் இருக்குது. இன்னும் ஒரு 50 வருஷத்தில் இவன் செத்துருவான், இல்லைனா வந்து நாளைக்கே அவன் செத்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அவனுக்குள்ளே இருக்க சக்தியை நம்ம இப்போவே வெளியே கொண்டு வரணும், நீ இதுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் யோசிக்கிறா, என்னடா இவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் சன்லைட் இவங்க மேலே படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க வேம்பயரா, அதாவது ரத்த காட்டேரியா இருப்பாங்களோ இல்லை வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த தம்பிக்காரனை ஷூட் பண்ணாங்கல்ல, அவனை தூக்கிட்டு போகிறாங்க அந்த கொலைகாரங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் கண்ணை முழிக்கிறான். இந்த சைடு வீட்டில் கொலைகாரன் கூட இருக்க ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, நீங்களாம் யாரா, நீங்கள் எதுக்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அவன் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கான். அப்போ வீட்டோட கதவு கயிறு வச்சு கட்டியிருந்தாங்கல்ல, அதை யாரோ கழட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போய் பார்க்குறா. அங்கே போய் பார்த்தா தம்பிக்காரன் நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 கொலைகாரங்க இருக்காங்க தெரியுமா, அவனுங்க செத்து கீழே கிடக்குறானுங்க. அதுக்கப்புறம் தம்பியை கட்டி பிடிச்சி அழுது ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிற டைமில் தம்பி குளிச்சுட்டு இருக்கான். ஆனால் இவனோட உடம்புல ஏதோ சேஞ்ச் நடக்கிறத அவனால் உணர முடியுது. இவனுக்கு எல்லாமே 2 தெரியுது. இவனோட கை வந்து தானாக அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. என்னென்னமோ இவனுக்கு நடக்குது, இவனுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இவன் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் இவனை பார்க்குறான். இவனோட காதில் இருந்து கருகருன்னு ரத்தம் வந்துட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இவனுக்கு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாத்திரையை தேடி பார்க்குறான். பட் எதுவுமே இல்லை. அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓகே இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேம்பயராக மாறிட்டு இருக்கான், இதுக்கு வேறு வழியே இல்லை, மனுஷங்களோட ரத்தத்தை தான் குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிகிட்டு ஒரு கொலைகாரங்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, இவனோட ரத்தத்தை நீ கடிச்சு உறிஞ்சி குடிச்சாதான் உன்னால் சர்வை பண்ண முடியும், இவனோட உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தையும் கடிச்சு உறிஞ்சி குடிச்சிரு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு தம்பிக்காரன் என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னால் முடியாது, என்னால் எப்படி அது முடியும், எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, எப்படி என்னால் கடிச்சு குடிக்க முடியும் அப்படிலாம் அவன் கேட்டுட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் வேம்பயராக மாற போகிறேன் அப்படின்றது எனக்கும் தெளிவாக தெரிஞ்சிச்சு, நீ அப்பாவை வெறுத்த மாதிரி என்னை வெறுத்தர மாட்டல அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நான் வந்து உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே அந்த செத்து போன 2 கொலைகாரங்களில் ஒருத்தனை காணோம். எந்திரிச்சு அவன் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கான். அந்த கொலைகார தன்னோட விரல் நகத்தை அவனா பிச்சு எறிகிறான். அது மறுபடியும் நகை வளருது. அவனோட காதை பிச்சு வீசுறான். அதுக்கப்புறம் பல்ல உடச்சிக்கிறான். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேற ஒரு மான்ஸ்டராக அப்படியே உருவாயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப ஹீரோயின் தம்பிக்காரனை கூட்டு போய், இங்கே பாடுற டைம் இல்லை, சீக்கிரம் இவனோட ரத்தத்தை உறிஞ்சி குடி அப்படின்னு சொல்கிறப்ப அவன் குடிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. தம்பிக்காரன் ரத்தம் குடிக்காமல் இருக்கிறனால அவன் உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. அவனுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே அவனை காரில் உட்கார வச்சு நம்ம கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்கார வச்சு ஹீரோயின் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காரோட ஒயர் எல்லாமே அந்து கிடக்குது. இது வந்து அந்த கொலைகாரங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறான். 2 பேரும் காருக்குள்ளே உட்காந்துருக்கப்ப அந்த கொலைகார கேங்கில் இருந்து இன்னும் சில பேர் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க காருக்குள்ளே ஒளிஞ்சு உட்காந்துருக்காங்க. அந்த கேங்கில் இருக்க எல்லாருமே ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஒருத்த மட்டும் இந்த காரை பார்த்துட்டு லைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவனு வீட்டுக்குள்ளே போயிடுறான். தம்பி இருக்கான் தெரியுமா, அவன் தான் தன்னோட ரிமோட்டை வச்சு ரேடியோவில் அப்படியே பாட்டு போட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கான். இப்போ ஹீரோயின் தம்பி கிட்ட என்ன கேட்குறான்னா, இங்கே பாரு நம்ம இறங்கி காட்டுக்குள்ளே வேகமாக ஓடணும், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தம்பி என்ன சொல்கிறான்னா, என்னால் முடியலைன்றது 2வது விஷயம், ஆனால் அந்த காட்டுக்குள்ளே மான்ஸ்டரை ஒருத்தன் மாறிட்டு இருக்கான் தெரியுமா, அவனை வந்து என்னால் உணர முடியுது, அதனால என்னால் இப்போதைக்கு வர முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், இங்கே பாரு வேறு வழி இல்லை, இங்கிருந்தால் இவனுக்கு கையில் செத்துருவான், வா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திறக்கிறாங்க. காரை திறக்கிற சவுண்டு கேட்டு அவனுக்கு அலர்ட் ஆகி அவனுக்கு வெளியே வந்துடுறாங்க. இவங்க வேகமாக காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க. ஓடும்போது ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. பட் கரெக்டாக வந்து ஹீரோயின் இருக்க அட்ரஸை சொல்ல முடியல. அதுக்குள்ளே கால் கட் ஆகிருது. 2 போலீஸ் இவங்களை தேடி வந்துட்டுருக்காங்க. எல்லா வீட்லேயுமே பார்த்துட்டாங்க. எல்லா வீடுமே கரெக்டாக இருக்குது. கடைசியாக ஹீரோயினோட வீடு மட்டும்தான் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து தான் நமக்கு கால் வந்திருக்கும், இந்த வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை நோக்கி போயிட்டுருக்கப்ப ரோட்டில் ஒருத்தன் தள்ளாடிட்டு நடந்து போயிட்டுருக்கான். இதை பார்த்த போலீஸ், இந்த குடிகார நாய்ங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவன் குடிகாரன் கிடையாது, அந்த முழுசாக மான்ஸ்டராக மாறினான்ல அவன் தான். போலீஸ் இறங்கி போயிட்டு, டே நீ யார், இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கப்ப லேடி போலீஸ் வண்டியில் பின்னாடி இருக்க ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போலீஸ் பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த முழுசாக மான்ஸ்டராக மாறினால அவன் அந்த போலீஸை கடிச்சு கொதறி ரத்தத்தை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட உயிரை எடுத்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கார் கண்ணாடியில் ரத்தம் தெரிச்சிருக்கு. அதையும் நாக்கை வச்சு நக்கி வலிச்சு குடிச்சிட்ருக்கிறான்.
இந்த சைடு காட்டுக்குள்ளே இருக்க ஹீரோயின் தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாடுறா விடிகிற வரைக்கும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டு ரோட்டுக்கு வர்றாங்க. ரோட்டுக்கு வந்து பார்த்தா அந்த 2 போலீஸ்காரங்களுமே செத்து கிடக்குறாங்க. அந்த இடத்துக்கு இன்னொரு கொலைகாரனும் வந்துடுறான். அவனை பார்த்து பயந்து இவங்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாடுறா உனக்கு வந்து நம்ம அப்பா சொன்ன பவர் வந்துருச்சு, இப்போ நீ நினச்சா அந்த கொலைகாரனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவனை இங்கிருந்து போக வைக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஓகே ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு இவனும் ட்ரை பண்ணுறான். இவங்க நினச்ச மாதிரியே அந்த கொலைகாரன் கையில் இருந்த கன்னை ஸ்லோவாக கீழே இறக்குறான். எஸ், இவன் மைண்ட் பவர் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனைனா இவன் ரொம்ப சின்ன பையன்ல, அதனால இந்த விஷயத்தை ட்ரை பண்ணும்போது இவனோட தலையிலிருந்து ரத்தம் பயங்கரமாக வருது. சரி அந்த கொலைகாரன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எட்டி பார்க்குறா. எஸ், அந்த கொலைகாரன் உண்மையிலே போயிட்டான். அதுக்கப்புறம் டக்குன்னு இங்கிட்டு திரும்புறப்ப இன்னொரு கொலைகாரன் வந்து இவளோட கழுத்தை பிடிச்சிட்றான். மொத்தம் 2 பேர் இருந்திருக்காங்க. இவனால் ஒருத்தர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணால் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை காட்டுறாங்க. அதில் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க நம்ம தம்பி வந்து உங்களை மாதிரி மாறுறக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓ அப்படியா, உன் தம்பி மேலே நீ உண்மையிலேயே பாசம் வச்சிருக்கியா? இல்லை, நீ பாசம் வச்சிருக்க மாதிரி நடிக்கிற, முடிஞ்சால் நீ வந்து அவனை காப்பாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. அவள் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் இருக்கா. அங்கே ஒரு கொலைகாரன் இவளுக்கு முன்னாடி உட்காந்துருக்கா. அவன் லேப்டாப்பில் ஒரு விஷயத்தை காட்டுறான். அது என்னன்னா, ஒரு பொண்ணு அரைகுறையாக ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கா. அவளை ஒருத்தன் அடித்து கொடுமைப்படுத்துகிறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்து நமக்கு இப்படி தான் ஆக போகுது, அதனால தான் இவன் இதை காட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் சுற்றி முற்றி நம்மளோட தம்பி எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். எஸ், தூரத்தில் அவனோட தம்பி படுத்திருக்கா. இவன் வந்து அவளை கூப்பிட ட்ரை பண்ணுறான். பட் வந்து அவன் ரெஸ்பான்ஸே பண்ணல. அவன் ரொம்ப மயக்கத்தில் இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல அந்த பூனை வந்துடுது. இப்போ அந்த பூனையோட கழுத்தில் இருக்க டாலரை எடுத்து இவன் என்ன பண்ணுறான்னா, தரையில் தேய்ச்சி ஷார்ப்பாக்கி தன்னோட கையை கிழிக்கிறா. ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை ஒரு துணியை வச்சு துடைக்கிறா. அதுக்கப்புறம் அந்த துணியை பூனையோட கழுத்தில் கட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த டாலர் இருக்குது தெரியுமா, அதில் சன்லைட் படுற மாதிரி அந்த ஒளி வரும்ல, அதை அப்படியே வந்து தம்பிக்கிட்ட போகிற மாதிரி இவ அடிக்கிறா. அந்த பூனையை அதை ஃபாலோ பண்ணிட்டு தம்பிக்கிட்ட போகுது. திடீர்னு அந்த கொலைகாரை வந்து இவளை இழுத்துட்டு போகிறா. இவ தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறா. இப்போ ஹீரோயினை அரகுற ட்ரெஸ்ஸோட அந்த கொலைகாரை உட்கார வச்சிருக்கா. எஸ், ஹீரோயினை கொல்ல போகிறான். டக்குன்னு தம்பிக்காரன் கண்ணை முழிக்கிறான். இப்போ பக்கத்தில் அந்த பூனை இருக்குல்ல, பூனையோட கழுத்தில் இருந்த அந்த ரத்தம் பிடிச்ச துணி இருக்குல்ல, அந்த துணியை தன்னோட கையில் எடுத்துட்டு அந்த பூனையும் அடித்து கொண்டு சாப்பிட்றான். அந்த ரத்தம் படிஞ்ச துணியை கையில் வச்சுட்டு ஒரு செவுத்துக்கிட்ட வந்து கீரல் போட்டுகிட்டே வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அதாவது உள்ளே இருக்கிற கொலைகாரனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எஸ், அது ஒர்க்கு ஆகுது. உள்ள ஹீரோயினை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க கொலைகாரன் அந்த முயற்சியை கை விடுறான். அதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகிறா. இப்போ வந்து ஒருத்தனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணியாச்சுல, அவன் வந்து இன்னொரு கொலைகாரனை கொல்ல ட்ரை பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்னா, இவனை நம்ம போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு தள்ளுறான். பட் இருந்தாலும் இவன் மேலே ஒரு புல்லட் பாஞ்சிருது. இவன் அப்படியே வயிற்றை பிடிச்சிக்கிட்டே கதவை திறந்து வெளியே போயிடுறான். இப்போ ஹீரோயினும் அவன் தம்பி வந்து எப்படியாவது நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்ப ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு சன்லைட் வந்து உன் மேலே படக்கூடாது, வெளிச்சம் படக்கூடாது, அதனால் நீ இங்கேயே நில்லு, நான் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுட்டு அவன் கார் எடுக்க போகிறான். இவன் கார் எடுக்க போன கேப்பில் இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரை திரும்பி பார்க்குறான். எஸ், அந்த மான்ஸ்டர் உள்ளே வந்துருச்சு. இப்போ தம்பி என்ன நினைக்கிறான்னா, நம்மளால் தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மான்ஸ்டரோட மைண்டும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் வந்து ஒரு பயத்தினாலேயே இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் இவன் பக்கத்தில் வருது. இவன் பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அங்கேயே அந்த மான்ஸ்டர் வந்து இவனை கட்டி பிடிக்குது. இவன் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு ரூமில் ஒளிஞ்சுக்கிறான். வெளியே போன ஹீரோயின் திரும்ப உள்ளே வரலான்னு பார்த்தா அந்த கேட்டே லாக் ஆகிருக்கு. அவளால் ஓப்பன் பண்ண முடியல. அதனால் வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சி அவளும் உள்ளே வந்துடுறான். இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்க தம்பியை ஒரு பெரிய ஈட்டி மாதிரி கூர்மையான ஒரு பொருளை வச்சு அந்த மான்ஸ்டர் குத்த ட்ரை பண்ணுது. பட் இவன் தடுத்தாலும் இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து இன்றைக்கி நம்மளால் தப்பிக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க டைமில் ஹீரோயின் பின்னாடி வந்து கன்னை வச்சு மான்ஸ்டர் பயங்கரமாக சுடுது. ஆனால் அந்த மான்ஸ்டர் சொர்ணகட்ட மாதிரி ஒன்றுமே அதுக்கு ஆகலை. இவன் சின்ன ஓட்ட வழியாக வெளியே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த மான்ஸ்டர் ஹீரோயினை போட்டு புரட்டுன்னு புரட்டி எடுத்துகிட்டு இருக்குது. தம்பி அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னடா நம்ம அக்காவை போட்டு இந்த அடி அடிக்குதே, நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. இவன் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணை திறக்கும் போது அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல பறந்துட்டுருக்கு. அந்த மான்ஸ்டரோட தலை தனியாக உடம்பு தனியாக செதறி விழுந்துட்டுருக்கு. இது யாரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வந்து பார்க்குறப்ப அந்த இடத்துல இவங்க அப்பா இருக்கார். எஸ், இவங்க அப்பா இவங்களை காப்பாற்ற தான் வந்திருக்காரு. இப்போ இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அவங்க 2 பேத்தையுமே இப்போ காப்பாற்றிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப மயக்கத்தில் இருக்க ஹீரோயின் எந்திரிச்சு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓகே நம்மளோட தம்பி வந்து சேஃபாக இருக்கான் அப்படின்றத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு ஒரு கேட்டுக்கு அந்த சைடு போயிட்டு அந்த கேட்டை பூட்டுறாங்க.
தம்பிக்கும் அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்னடா இவ பேசட்ட அந்த சைடு போய் நின்றுட்டு இந்த கேட்டை லாக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்பா போயிட்டு அந்த கேட்டை அன்லாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறப்ப ஹீரோயின் இல்லை வேணாம், இங்கே பாருங்கள் என்னை அந்த மான்ஸ்டர் கடிச்சிருச்சு, நான் கொஞ்ச நேரத்தில் மான்ஸ்டராக மாறிடுவேன், எங்கிட்டிருந்து நீங்கள் தப்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் தம்பி நான் மான்ஸ்டராக மாறுறதை பார்க்க வேணாம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்ப தம்பி என்ன பண்ணுறான்னா அவளோட தலையில் கையை வச்சு இங்கே பாரு நீ மான்ஸ்டராக மாறினா கூட எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை பார்த்து அப்படியே ஆனந்த கண்ணீர் வழிஞ்சிட்ருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் சேஃபாக வீட்டுக்கு போங்க, நான் மான்ஸ்டராக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பி சன்லைட் இருக்குல்ல, அதாவது வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு இவன் நடந்து போகிறான். இவ கரெக்டாக வெளிச்சம் வர்ற இடத்துக்கும் இவன் மான்ஸ்டராக மாறுறக்கும் டைம் கரெக்டாக இருந்திருக்கு. கரெக்டாக இவ வெளிச்சத்தில் நிற்கிறப்ப இவ உடம்புலேருந்து புகையாக வருது. அப்படியே ஹீரோயின் இறந்து போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே எனக்கு ஓகே. பட் கிளைமேக்ஸில் ஹீரோயின் இறந்து போகிற மாதிரி காட்டாமல் வேறு மாதிரி காமிச்சு முடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதே மாதிரியே இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.